தேவன் உங்களிடம் பேசும் இன்றைய வாக்குத்தத்தம். நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். சங்கீதம் 139 வசனம் 1-2 இவ்வாறு கூறுகிறது. கடலில் வாழும் ஆக்டோபஸ்கள் தங்களை சுற்றியுள்ள சூழலுக்கு ஏற்ப ஒரு சில வினாடிகளில் தங்கள் உடலின் நிறத்தையும் தோலின் அமைப்பையும் மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை. ஒரு பாறையின் மீதோ அல்லது மணலின் மீதோ அமரும் போது அந்த பாறையின் நிறமாகவே அவை மாறிவிடும். எதிரிகளின் கண்களுக்கு தெரியாமல் தன்னை மறைத்துக் கொள்ளும் இந்த விந்தையான ஆற்றல் அதன் நரம்பு மண்டலத்தோடு பின்னி பிணைந்தது. ஆக்டோபஸ் எங்கே அமர்கிறது, எப்போது எழுகிறது, அதன் சூழல் என்ன என்பதை அதன் உடல் துல்லியமாக அறிந்து செயல்படுகிறது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் நான் படும் கஷ்டங்கள் யாருக்கும் தெரியவில்லையே, நான் கூட்டத்தில் ஒருவனாக மறைந்து கிடக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தனிமையில் அமர்ந்து சிந்திக்கும் உங்கள் திட்டங்கள், உங்கள் வாழ்க்கை, உலகம் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் வேதம் இன்று உங்களுக்கு சொல்லும் ரகசியம், நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர். அந்த ஆக்டோபஸ் எந்த பாறையில் அமர்ந்திருக்கிறது என்பதை இயற்கை அறிவதை போல நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எப்போது எழுகிறீர்கள் என்பதை தேவன் துல்லியமாக அறிந்திருக்கிறார். உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்களை அவர் தூரத்திலிருந்தே அறிகிறார். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்யும் உழைப்பை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை அறிந்திருப்பதால் சரியான நேரத்தில் உங்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார். ஆமென்.